Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோல outcomes of democracyல part 2 வீடியோ பார்க்கிறோம். part 2 வீடியோல economic growth and development இந்த டாபிக் தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர் பண்ண போறோம். So first point, if democracies are expected to produce good government, then it is not fair to expect that they would also produce development. So இந்த பாயிண்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டெமோக்ரஸி அப்படின்றது வந்து ஒரு குட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் கொடுக்கும் அப்படின்றத வந்து நம்ம நம்புறோம். அப்போ டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னால அந்த கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டும் வந்து கொடுக்கும் அப்படின்றத வந்து நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்றதுதான் வந்து கொஸ்டின். So evidences show that in practice many democracies did not fulfill this expectation. So worldwide வந்து கம்பேர் பண்ணி ரியல் லைஃப்ல வந்து பார்க்கும்போது ஸோ நிறைய எவிடன்சஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நிறைய டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணல இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதாவது டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றது ஒரு குட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டா இருந்தாலும் அதை வந்து டெவலப் அந்த கண்ட்ரியோட ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேக்குறாங்க. சோ இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட்ல, இஃப் யூ கன்சிடர் ஆல் டெமோக்ரஸிஸ் அண்ட் ஆல் டிக்டேட்டர்ஷிப் ஃபார் த 50 years between 1950 and 2000, 1950ல இருந்து 2000 வரைக்கும் நம்ம வந்து எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸும் சரி டிக்டேட்டர்ஷிப் ஃபாலோ பண்ற கண்ட்ரிஸையும் வந்து வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிக்டேட்டர்ஷிப் ஃபாலோ பண்ற கண்ட்ரிஸ் தான் வந்து எக்கனாமிக் growth ஹையரா வந்து காமிச்சிருக்கு. அததான் வந்து சொல்றாங்க, டிக்டேட்டர்ஷிப் ஹேவ் slightly higher rate of economic growth. அதாவது slighter higher rate of economic growth தான் சொல்றாங்க. அதாவது ரொம்ப டிஃபரன்ஸ் இல்ல எக்கனாமிக் growthல. பட் ஆனா ரெண்டு பேருக்கு கம்பேர் பண்ணும்போது எக்கனாமிக் growth வந்து டிக்டேட்டர்ஷிப்ல தான் வந்து அதிகமா இருந்திருக்கு. ஆனா வந்து அந்த அதிகம் அப்படின்றது வந்து ரொம்ப மேஜர் டிஃபரன்ஸ் வந்து இல்லை, ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸா தான் வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. The inability of democracy to achieve higher economic development worries us. So ஏன் வந்து இந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டா இருந்தாலும் ஏன் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து அதிகப்படுத்த முடியல அப்படின்றது வந்து ஒரு கஷ்டப்படுற ஒரு விஷயம் தான், வரியான விஷயம் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் திஸ் அலோன் cannot be reason to reject democracy. ஆனா இந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டுமே நம்ம டெமோக்ரஸியை ரிஜெக்ட் பண்ண முடியாது. as you have already studied in economics, நம்ம எக்கனாமிக்ஸ்ல வந்து என்ன படிச்சிருக்கோம், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து வெறுமையா அந்த ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டா இருந்தா மட்டும் பத்தாது, அது நிறைய ஃபேக்டர்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு. என்னது, ஒரு கண்ட்ரியோட பாப்புலேஷன் சைஸ், அதாவது அந்த கண்ட்ரில எவ்வளவு பாப்புலேஷன் வந்து இருக்கு அப்படின்றத பொறுத்து. குளோபல் சிச்சுவேஷன், ஸோ குளோபல் சிச்சுவேஷன் அப்படின்னா வந்து நிறைய விஷயங்களை வந்து மீன் பண்ணோம். அதாவது நம்ம உலகத்துல வந்து இருக்கிற ஒரு ரியல் லைஃப், அதாவது அந்த டைம்ல இருக்கிற நிலைமை என்ன அப்படின்றது, அதாவது வேர்ல்டு எக்கனாமி ரேட்டா இருக்கட்டும், வார் ட்ரேட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த அதர் கண்ட்ரிஸா இருக்கட்டும், ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் இருக்கிற வார் நடக்குது அப்படின்னா ட்ரேட் ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும், பேண்டமிக்ஸ் வருது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கண்ட்ரியோட வளர்ச்சிக்கு முக்கியம். இதெல்லாம் தான் வந்து அந்த கண்ட்ரி வந்து வளர்றதுக்கோ இல்ல வளராம இருக்கிறதுக்கோ வந்து ஒரு தடையா வந்து இருக்கும். இதெல்லாம் தான் ரீசன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தடை அப்படின்னு இதுதான் வந்து ரீசனா வந்து இருக்கும். அது வந்து அந்த கண்ட்ரி வந்து வளர்றதா இருக்கட்டும் இல்ல அது வளராம இருக்கிறதுக்கும் இதெல்லாம் தான் மெயின் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ கோஆபரேஷன் ஃப்ரம் த அதர் கண்ட்ரிஸ், அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணணும் மற்ற கண்ட்ரிஸோட. ஸோ அப்பதான் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு கோஆபரேட் பண்ணுவாங்க. ட்ரேடுக்கா இருக்கட்டும், மற்றபடி எந்த ஒரு ஹெல்ப்பா இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு கோஆபரேஷனோட இருந்தா மட்டுமே நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ எக்கனாமிக் ப்ரையாரிட்டிஸ் அடாப்டட் பை த கண்ட்ரி எக்ஸெட்ரா.
However, the difference in the rate of economic development between the less developed countries with dictatorships and democracies is negligible. So என்ன சொல்றாங்க, வந்து dictatorship form of government மூலமா economic development வந்து அதிகமா தான் இருக்கு. பட் ஆனா இட் இஸ் நாட் ஆஃப் மச் டிஃபரன்ஸ். அது வந்து ரொம்ப வந்து அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியாது. மோர் ஆர் லெஸ் வந்து சேம் தான். அது ஸ்லைட் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. So overall, we cannot say that democracy is a guaranteed economic development. ஆனா so democracy அப்படின்றது வந்து ஒரு உத்தரவாதம் தரக்கூடிய வந்து ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. பட் we can expect democracy not to lag behind dictatorship in this respect. ஸோ இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க, ஸோ டெமோக்ரஸி இந்த விஷயத்துல அதாவது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மேட்டர்ல டிக்டேட்டர்ஷிப்பை விட பின்னாடி போகுது அப்படின்றது, அதாவது லேக் பிஹைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம நம்பலாம். So when we find such significant differences in the rate of economic growth between the countries under dictatorship and democracy, it is better to prefer democracy as it has several other positive outcomes. So இங்க வந்து என்ன சொல்றாங்க, எக்கனாமிக் growth between the countries, அதாவது ஒரு டிக்டேட்டர்ஷிப் இருக்கிற கண்ட்ரியா இருக்கட்டும் இல்ல ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரியா வந்து இருக்கட்டும், இந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் ஒரு எக்கனாமிக் growthல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து டெமோக்ரஸியே வந்து சூஸ் பண்ணணும். ஏன்னா அதுல வந்து நிறைய பாசிட்டிவ் திங்ஸ்லாம் வந்து இருக்கு, பாசிட்டிவ் அவுட்கம்ஸ்லாம் வந்து இருக்கு கம்பேர்ட் டு த டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது ரிடக்ஷன் ஆஃப் இன்இக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, பெர்ஹாப்ஸ் மோர் தென் டெவலப்மெண்ட் இட் இஸ் ரீசனபிள் டு எக்ஸ்பெக்ட் டெமோக்ரஸிஸ் டு ரெடியூஸ் எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ். ஸோ இங்க வந்து என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, டெவலப்மெண்ட்டை விட முக்கியம் டெமோக்ரஸில எக்கனாமிக் டிஃபரன்ஸ் வந்து குறையணும் அப்படின்றது தான் வந்து நம்ம நம்பணும். அதாவது எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ் அப்படின்னா கேப் பிட்வீன் ரிச் அண்ட் புவர். ஸோ ஒரு சில ரிச் கெட் ரிச்சர் அண்ட் புவர் கெட் புவர், அதுதான் வந்து சொல்றாங்க. அது வந்து கம்மியாகணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஈவன் when a country achieves economic growth, will wealth be distributed in such a way that all citizens of the country will have a share and lead a better life. அதாவது ஒரு கண்ட்ரி வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து அடைஞ்சதுனாலும் அந்த கண்ட்ரியோட வெல்த் வந்து சிட்டிசன்ஸுக்கு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா, ஈக்குவலா வந்து கிடைக்குதா, அதனால எல்லாருமே அந்த கண்ட்ரில இருக்கிற எல்லா மொத்த சிட்டிசன்ஸுமே வந்து அவங்களுக்கு ஒரு பெட்டர் லைஃப் வந்து கிடைக்குதா அப்படின்னா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். Is economic growth in democracies accompanied by increased inequalities among the people? ஸோ இதுல என்ன கேக்குறாங்க, டெமோக்ரஸில எக்கனாமிக் growth நடந்தா அது கூடயே வந்து இன்இக்வாலிட்டியும் வந்து பெருசாகுதா அப்படின்றதுதான் வந்து கொஸ்டின். ஆர் டு டெமோக்ரஸிஸ் லீட் டு ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இல்ல டெமோக்ரஸி அப்படின்றது வந்து வெறும் கூட்ஸும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் மட்டும் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி வந்து பண்றதா. இங்க அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு வந்து மீன் பண்றாங்க. எதை மீன் பண்றாங்க, ஃபேர் ஷேரிங். அதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல, எக்கனாமிக் growth நடக்குதுன்னா அது வந்து ப்ராப்பரா எல்லா சிட்டிசன்ஸ்க்குமே ஈக்குவலா வந்து ஷேர் ஆகுதா அப்படின்றது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, அதாவது எல்லா சிட்டிசன்ஸ்க்குமே வந்து ஈக்குவலா வந்து வாய்ப்பு கிடைக்கிறது, அவங்க முன்னேறது, அதுதான் வந்து மீன் பண்றாங்க. Next, democracies are based on political equality. ஸோ டெமோக்ரஸி வந்து என்னது, எதை பேஸ் பண்ணி இருக்கு, பொலிட்டிக்கல் ஈக்வாலிட்டியை வந்து பேஸ் பண்ணி இருக்குது. என்னது, ஆல் இண்டிவிஜுவல்ஸ் ஹாவ் ஈக்குவல் வெயிட் இன் எலெக்டிங் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். எல்லா சிட்டிசன்ஸுமே, அதாவது ஒரு நாட்டுல இருக்கிற எல்லா ஒரு பர்சனுக்குமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் வந்து இருக்கு. எதுக்கு, ஒரு பர்சனுக்கு வந்து ஓட் பண்றதுக்கு. parallel to the process of bringing individuals into political arena on an equal footing, we find
growing economic inequalities. So இந்த பாயிண்ட்ல வந்து என்ன சொல்றாங்க, parallel to process of bringing individuals into political arena on a equal footing அப்படின்னா என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, ஈக்குவல் பொசிஷன் அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் பொசிஷன் அந்த மாதிரி இருந்தாலும், அதாவது அரசியல்ல எல்லாருக்குமே வந்து ஈக்குவலா, எல்லாரும் ஈக்குவலா இருந்தாலுமே அவங்களோட பொருளாதார விஷயத்துல வந்து பார்க்கும் போது, அதாவது மணியா இருக்கட்டும், வெல்த்தா இருக்கட்டும், இதுல அவங்க வந்து ஒரு இன்இக்வாலிட்டி தான் வந்து ஜாஸ்தியா வந்து இருக்கு. அததான் மீன் பண்றாங்க. A small number of ultra rich enjoy a highly disproportionate share of wealth and incomes. அதாவது ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த பொருளாதாரம் வளர்ச்சியில வந்து பெரிய பங்கு அவங்களுக்கு தான் வந்து இருக்கு. அதாவது அல்ட்ரா ரிச் அப்படின்னா என்ன மீனிங்னா, வெரி ரிச் பீப்புள், நிறைய வந்து மணி இருக்கிறது, ரொம்ப ஹை பொசிஷன்ல வந்து இருக்கிறது, அவங்கள வந்து சொல்றாங்க அல்ட்ரா ரிச்னா வெரி ரிச் பீப்புள். அண்ட் டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ஷேர் ஆஃப் வெல்த் அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது எல்லாருக்கும் ஈக்குவலா ஷேர் ஆகணும் அப்படின்னு முன்னாடி இதுல வந்து பார்த்தோம்ல, அந்த மாதிரி இல்லாம அன்ஃபேர்லி ஷேர்டா வந்து இருக்கு. அன்ஃபேர்ல அந்த எல்லா இன்இக்வாலிட்டி வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. So not only that, their share in the total income of the country has been increasing. அது மட்டும் இல்லாம அவங்க இன்கம், கண்ட்ரியோட இன்கம்லயே அவங்களோட ஷேர் வந்து அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கு. Those at the bottom of the society have very little to depend on. ஆனா சொசைட்டி, அதாவது புவர் பீப்புள மீன் பண்றாங்க, அவங்க வந்து ரொம்பவே வந்து அவங்க ஒரு கொஞ்சமான அளவுதான் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. So their income have been declining. கம்மி ஆயிட்டே போகுது. அதுதான் அந்த வந்து சென்டென்ஸ் சொன்னது. Rich get richer and the poor get poorer. So sometimes they find it difficult to meet their basic needs of life such as food, clothing, house, education and health. சில டைம் அது எந்த இடத்துல போய் அவங்களை விடுது அப்படின்னா, அவங்களுக்கு பேசிக் நீட்ஸ், அதாவது ஒரு அவங்க வாழ்வாதாரம், அவங்களோட தேவை, அவங்களோட ஒரு லைஃப் வாழறதுக்கான முக்கிய தேவையான ஃபுட்டா இருக்கட்டும், ஒரு கிளாத்தா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், எஜுகேஷன், ஹெல்த், இந்த மாதிரி ஒரு பேசிக் நீட்ஸே வந்து அவங்களுக்கு கிடைக்காம வந்து ஆயிடுது. ஸோ இன் ஆக்சுவல் லைஃப், democracies do not appear to be very successful in reducing economic inequalities. So actual lifeல நிஜத்துல வந்து பார்க்கும்போது எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ் வந்து அதை கம்மி பண்றதுல டெமோக்ரஸி வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்றதுதான் வந்து சொல்றாங்க. 9th ஸ்டாண்டர்ட்ல எக்கனாமிக் டெக்ஸ்ட் புக்ல யூ ஆல்ரெடி ஸ்டடிட் அபவுட் பாவர்ட்டி இன் இந்தியா. இந்தியா பாவர்ட்டி பத்தி படிச்சிருக்கோம். The poor constitute a large proportion of our voters and no party will like to lose their votes. So என்ன சொல்றாங்க, புவர் பீப்புள் வந்து இருக்காங்களா, அவங்கதான் வந்து அதிக வாக்களிக்கிற மக்களா வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் நோ பார்ட்டி வில் லைக் டு லூஸ் தேர் ஓட்ஸ். ஆனா எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அவங்களோட ஓட்டிங்க வந்து அந்த மக்கள் ஓட் பண்றத வந்து விட்டுற மாட்டாங்க. Yet democratically elected governments do not appear to be as keen to address the question of poverty as you would expect them to. சோ இங்க வந்து என்ன சொல்றாங்க, டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட், அதாவது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோ அந்த கவர்மெண்டோ அவங்களுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டல. எதுக்காகனா இந்த பாவர்ட்டி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு. சோ அததான், அதாவது அவங்க வந்தா எதனா வந்து செய்வாங்க அப்படின்னு மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட்டும் வந்து செய்யல அப்படின்றதுதான் வந்து இந்த பாயிண்ட். The situation is much worse in some other countries. ஸோ வேற கண்ட்ரீஸ்ல எல்லாம் இன்னுமே வந்து இந்த சிச்சுவேஷன் ரொம்ப வர்ஸ்டா இருக்கு. In Bangladesh, more than half of its population lives in poverty. ஸோ பங்களாதேஷ்லாம் வந்து பார்க்கும்போது பாப்புலேஷன்ல சைஸ்ல பாதி பேர் வந்து பாவர்ட்டில தான் வந்து இருக்காங்க. People in several poor countries are now dependent on the rich countries even for food supplies. சோ என்ன சொல்றாங்க, அதாவது புவர் கண்ட்ரியில இருக்கிற பீப்புள் அவங்க வந்து ஃபுட்டுக்காக இன்னுமே வந்து ரிச் கண்ட்ரிய வந்து டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருக்காங்க. இந்த டாபிக்கோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது.
நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த டாபிக், அதாவது அகாமடேஷன் ஆஃப் சோஷியல் டைவர்சிட்டி அண்ட் டிக்னிட்டி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் சிட்டிசன்ஸ், இந்த 2 டாபிக் மட்டும்தான் இருக்கு. அதை நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அவுட்கம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அண்ட் உங்களுக்கு வேற என்ன சாப்டர் வந்து நான் எடுக்கணும் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் இந்த சாப்டர் முடிச்ச பிறகு நம்ம அந்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சிபிஎஸ்இ ரிலீஸ் பண்ணியிருக்க சாம்பிள் கொஷின் பேப்பர்ஸ், சோஷியல் சயின்ஸ் சாம்பிள் கொஷின் பேப்பரும் வந்து நம்ம சால்வ் பண்ணலாமா அப்படின்றதும் வந்து கமெண்ட் பண்ணுங்க.